மலர் ஏதோ பதட்டத்துல யோசிக்காம பேசிட்டா. மலருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிப்பா. என்னையா இந்த பக்கம் சஸ்பென்ஷன்ல இருக்கிறவனுக்கு ஸ்டேஷன்ல என்ன வேலை? ஆயா வீட்டுல படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? முடியல சார். அப்போ ஏதாவது காலேஜுக்கு போ, பசங்களை கூப்பிட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணு, இல்லன்னா டீச்சருங்க கிட்ட வம்புக்கு போ. ஒண்ணுமே இல்லனா யாரையாவது கடத்தி கூட்டிட்டு போய் அடி. உனக்கு தான் டைம் பாஸ் பண்ண எக்கச்சக்க விஷயம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் வந்து மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணியாம அந்த பொண்ணு எஸ்பி கிட்ட ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கு. உனக்கெல்லாம் யாரையா போலீஸ் வேலை கொடுத்தது? மறுபடியும் நீ ஒருத்திக்கு பிரச்சனை கொடுத்தே இருந்தீனா அவ அமைதியா இருப்பான்னு நினைச்சியா? எங்க என்ன பண்ணாலும் அடுத்த நிமிஷமே ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியற அளவுக்கு போனு கேமரான்னு டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சாயா? நீ என்னடா போலீஸா இருந்துகிட்டு அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாம அசால்ட்டா கொலை மிரட்டல் விடுற, அடிக்கிற, கடத்துற. ரொம்ப தைரியம் உனக்கு. நீ சின்ன பையன், இப்பதான் வேலையில சேர்ந்திருக்க. இன்னும் நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்கு. மறுபடியும் வேலையில சேரணும்ன்ற எண்ணம் இருந்தா அந்த பொண்ணு இருக்கிற தசை பக்கமே திரும்ப ஸ்டேஷன் பக்கம்லாம் வராத. வீட்லயே அமைதியா இரு. இல்ல என்னால முடியாது, நான் பழி வாங்கியே தீருவேன்னா அதையும் பண்ணி உன் லைஃபை நீயே கெடுத்துக்கோ. எல்லாத்தையும் ஒருத்தரே செய்யணும்னா எப்படி? உங்க அண்ணனுக்காவது புரியுதா அண்ணா? அதுவும் இல்ல, தன்னால எல்லாமே முடியும்னு ரொம்ப அபாரமான நம்பிக்கையில இருக்காரு. அண்ணன் எப்பவுமே அப்படிதானே நீ. அப்பா என்னம்மா? சுரேஷ் சஸ்பென்ஷன்ல இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் நடத்துறது கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. வேலை கிடைச்ச பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாமே. ஊருக்கே சொல்லிட்டு இப்ப கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? வேலை விஷயத்தை எல்லாம் மாப்பிள்ள பாத்துக்கு வரமா? அவரு பேச்சுக்கு ஆட போய் தான் வேலை போ. திரும்ப வேலை கிடைச்சாலும் அவரு சொல்றத செஞ்சு சுரேஷ் ஏதாவது பிரச்சனையில மாட்டாம இருந்தா போதும். இத நான் சொல்ல போய் தான் நேத்து பஞ்சாயத்தை கூட்டி மன்னிப்பு கேட்க வச்சாங்க. எங்க போக கூடாதுன்னு சொல்றனோ அங்க போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்கேன். நேத்து அந்த ப்ரொஃபசர் வீடு, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன். ஏன்டா? அது நான் வேலை பார்த்த இடமாமா. நான் பொருத்தம் கூட மதிக்கல. இந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளவு நக்கலா பேசுறாரு. இதுக்கெல்லாம் காரணமானவளை ஒரு வழி பண்ணணுமாமா. அதுக்கு தானே அவங்க அப்பனை வர சொல்லிருக்கேன். வணக்கம் சார். பொண்ணுன்ற பேர்ல ஒரு விஷப்பூச்சியை வளர்த்து வச்சிருக்க. எல்லா இடத்துலயும் ஆள வச்சு கச்சிதமா ஆதாரத்தை திரட்டி எஸ்பிக்கும் மீடியாக்கும் கொடுத்திருக்கா. என் மாப்பிளைய வேற சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்கா. நாளையில இருந்து உனக்கு வேலை இல்ல. வேலையை நம்பித்தா என் குடும்பமே இருக்கு சார். நாங்க உங்களுக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுப்போம். ஆனா நீங்க எங்களுக்கே ஆப்பு வைப்பீங்க. கிட்டத்தட்ட தங்கராஜுக்கு நீ கொடுக்க வேண்டிய பணம் 30 லட்சம். நீ என்ன பண்ற? உனக்கு 2 வாரம் டைம் தர. அந்த 2 வாரத்துக்குள்ள 5 பைசா பாக்கி இல்லாம எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறேன். அப்படி இல்லன்னு வை, மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இப்ப இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். நான் எதுக்கும் உதவாதவனா இருக்கேன்ல, அதான் காரணம். காலையில மலர்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்டா. அவ நியாயத்தை தான் சொன்னா, அவ எனக்காக தான் பேசினா. ஆனாலும் நான் கோவப்பட்டுட்டேன்டா. சுரேஷுக்கு கல்யாணம் வருதுல, எல்லா செலவையும் நீ தான் பாத்துக்கணும்னு அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. அது எப்படி முடியும்னு மலர் கேட்டா. ஆனா வீட்டுல சொல்லும் போது என்னடா பண்ண முடியும்? என் தம்பிக்கு நான் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவளை பிடிச்சு திட்டேன்டா. கல்யாண செலவையும் பாத்துக்க முடியாதுன்னு தெரியும். எல்லா கோவத்தையும் அவ மேல காட்டிட்டேன்டா.